அன்பு, என்னமோ பேசணும்னா? இல்லை கௌதம், வெளியில் நம்ம பாட்டு பேசிட்டு இருந்தோன்னு வையேன், அப்புறம் முல்லையத்தை எப்படின்னா அவங்க பாட்டுக்கு வந்து கேட்டுட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு தான் வாங்க பேசலான்னு. அப்படியா? அதானே, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன். என்ன என்ன பேசணும்? அது ஒன்றும் இல்லை கௌதம், அம்மா கொஞ்சம் பணம் வச்சுருக்கான். அதுக்குள்ளதுக்கு அம்மா வந்து தோடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. சரி, பணம் பத்தாம கூட இருக்கலாம், உன்கிட்ட இருக்காமான்னு கேட்டுச்சு. என்கிட்ட ஏதுமா, நான் என்ன வேலைக்கா போகிறேன், என்கிட்ட பணம் இருக்கிறதுக்கு கௌதம்கிட்ட கேட்குறேம்மான்னு. ஆஹா முடியாதுன்றுச்சு கௌதம். உன்கிட்ட கேட்குறேன் அப்படின்னோன்னே உன்கிட்ட கேட்கக்கூடாதான். ஏன், எதுக்காக? என்கிட்ட கேட்டா என்னவா? எதுக்காக கேட்கக்கூடாதுன்னு சொன்னாங்க? எவ்வளோ தேவைப்படுது? 20,000மா? ஆஹா, அந்த அளவுக்கெல்லாம் இல்லை, ஒரு 5,000 மட்டும் போதுமா. அப்புறம் எனக்கும் ரொம்ப நாள் ஆசை, அது கோல்டில் போட்டதே இல்லை கௌதம். நானும் பார்த்ததுலேருந்து கோல்டில் போட்டதே கிடையாது. அப்பத்தாவும் சரி அம்மாவும் சரி சின்ன வயசில் சொல்லுவேன் அவங்கக்கிட்ட, அம்மா பெரிய ஆளாகி நான் சம்பாரித்து உங்கள் 2 பேருக்கும் அது வாங்கி தருவேன் இது வாங்கி தருவேன்னு நான் சின்ன வயசில் நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போது என்னால் அது பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் படித்தேன்னா படிச்சுட்டு வேலைக்கு போகலை, அப்புறம் மேரேஜும் ஆயிடுச்சு. நான் எங்கள் வேலைக்கு போய் சம்பாரித்து எங்கள் அம்மாவுக்கு பாப்பத்தாக்க வாங்கி தரேன், அவ்வளோதான். அவங்களும் இருக்கிறதெல்லாம் எனக்குன்னு எல்லாமே எனக்கே பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் வேணும் அப்படின்னு சொல்லி தேவையானது எதுவுமே வாங்கவே மாட்டாங்க கௌதம் அப்போதுலேருந்து. அதான் சொல்லிட்டு இருந்துச்சு, பத்தாது போலம்மா காசு, நான் மட்டும் வாங்கினாலும் அப்போதான் பாவம், அதுக்கும் வாங்கி தரணும், என்கிட்ட காசும் இல்லை, அதான் உன்கிட்ட பத்தும் பத்தாததுக்கு கேட்குறேன் அப்படின்னுச்சு. என்கிட்ட இல்லைம்மா, நான் கௌதம்கிட்ட கேட்டு பார்க்குறேன்ட்டு உங்ககிட்ட கேட்குறேன். அப்படியா? சரி, எப்போ போறாங்கன்னு சொல்லு, எடுத்து கொடுத்துருவோம். 2 பேத்துக்கும் எடுக்கிறாங்களா இல்லை ஒரு ஆளுக்கா? அப்பத்தாக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுக்குறேன், அப்புறம் நான் மெதுவாக எடுத்துக்கிறேன் அப்படின்னுச்சு. அம்மா மட்டும் எடுத்து போட்டுச்சுனோ ஏன், அப்பத்தா அப்போதுலேருந்து போட்டதே கிடையாது. அம்மாவுக்காவது சின்ன வயசில் அப்பத்தா வாங்கி கொடுத்துருக்கான், ஆனால் அப்பத்தா போட்டதே கிடையாதான். அதனால தான் அப்பத்தா சொன்னுச்சான், நீ எடுத்து போட்டுக்கடி, நீ சின்ன வயசில் உனக்கு போட்டு போட்டு அழகு பார்ப்பேன், இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன்னு அப்பத்தா அம்மா கிட்ட சொன்னுச்சான். அம்மா சொன்னுச்சு, சரி நம்ம என்னத்தை போட்டோம், அது போட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி அப்பத்தாக்கு போடணும்னு அம்மாவுக்கு ஆசை, அதான் அப்பத்தாக்கு வாங்கணும்னு நினைக்கிது. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் கௌதம், பேசாமல் வேலைக்கெலாம் போய் அம்மாவுக்கும் அப்பத்தாக்கும் ஏதாவது பண்ணியிருக்கணும். அப்படியே விட்டுட்டேன், அந்த மைண்ட் செட்டே இல்லாமல் போச்சு. உன்னை பார்த்தேன், உன் பின்னாடி தெரிஞ்சு அப்படியே கல்யாணம் ஆச்சு, இப்படியே முடிஞ்சு சீனு. இல்லைனா ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பேன் தெரியுமா. அதான் ஒரு பக்கம் எப்போவாது யோசிச்சுன்னா கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கு. லூசா நீ? எதுக்கு இப்போ போய் அதெல்லாம் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்க? ஆ, அப்புறம் நினைக்காம என்ன பண்ண சொல்கிற சொல்லு. எடுத்து கொடுத்துருப்பேன்ல, போய் வேலைக்கு போயிருந்தா அது போக முடியல, இப்போ நினைக்க தான் தோணுது. ம் சரி சரி விடு, என்ன பண்ணுறது. இப்போ என்ன, அப்பத்தாக்கு கொஞ்சம் அமௌண்ட் வச்சிருக்கா? சரி, நான் கொஞ்சம் அமௌண்ட் தரேன், அந்த அளவுக்கு ஒரு சின்னதாக எடுக்க முடியுமான்னு பார்த்து 2 பேத்துக்குமே எடுத்து கொடுத்துர்லாமே. நிஜமா கத்தம் சொல்கிற, பணம் இருக்கா அவன்கிட்ட? இந்த மந்த்து சேலரி வாங்கி தான், அப்புறம் ஏது பணம்? கொஞ்சம் அமௌண்ட் 10,000 கிட்ட கையில் இருக்குது. சேலரி ஒரு வரும்ல, அதை போட்டு வாங்கி கொடுத்துட வேண்டியதுதான். அப்புறம் மாமா கேட்பாரே. அப்பாட்ட சொன்னால் ஓகே சொல்லிடுவாரு. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியக்கூடாது, சரியா? மாமா எப்படி ஓகே சொல்வாரு? அப்பாட்ட இது மாதிரி அன்பு வீட்டில் கொடுக்கணும்ப்பா, அவங்களுக்கு ஆர்டர் எடுத்து கொடுக்கணும், அன்பு ஆசைப்பட்றான்னா ஓகேடா தம்பி, நீ பண்ணுறத பண்ணிக்கோடா அப்படிம்பாரு. அம்மாவுக்கு தெரிஞ்சாதான் ஏன் அவங்களுக்கு பண்ணுறோம், ஏன் அதுக்கு பண்ண, அது ஏதாவது கத்தூண்டி அது தெரிய வேணாம், நீயும் சொல்லாத. ஐயோ, நான் வாயவே திறக்க மாட்டேன், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து அது எப்படியாவது நியூஸ் போகும், அதுதான் ஒரு பக்கம் பயம். வந்து எப்படி நீ அவங்க அம்மா கெடுக்கலாம் அப்பத்தா கெடுக்கலாம் இந்த மாதிரி பேசுச்சுன்னா, அதான் கௌதம் கொஞ்சம் யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன். அது மாதிரிலாம் கண்டிப்பாக உங்கள் அம்மா சொல்லும் தெரியுமா. சொன்னா பார்த்துக்கலாம் விடு, என்ன. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளைட்டி தெரியவே கூடாது, நம்ம இந்த விஷயத்த லீக் பண்ணவே கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோ, சரியா? நம்ம வந்து இந்த விஷயத்த வெளியில் சொன்னோம் அப்படின்னு இருக்கவே கூடாது. நான் சொல்ல மாட்டேன் கௌதம், நீ சொல்லாமல் இருக்கியான்னு பார்த்துக்கோ. நான் மட்டும் சொல்லுவேன்னா என்ன? நானும் சொல்ல மாட்டேன், நீ வாயில் ஏதாவது பாது ஓட்டவாய் மாதிரி சொல்லிட்டீன்னா நான் சொல்லுவேன், நீயாவது சொல்லுவா தெரியும். இது நான் சொன்னேன்னு சொல்றியா? இது உனக்கே ஓவரா இல்லையா? சரி சரி, இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும், நான் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன். சரி அன்பு, கிளம்பவா? ஆ ஓகே.
ச்சே, யாராவது இப்படி வாங்கி தர்றதுக்கு யோசிப்பாங்களா ஃபர்ஸ்ட்டு? கௌதம் அது வாங்கி தரேன்னு நினைக்கிறான். தேங்க்ஸ் கௌதம். எதுக்குடி தேங்க்ஸு? யாருமே இப்படி வாங்கி தருவேன் அப்படின்லாம் முன் வர மாட்டாங்க, வாயில சொல்ல கூட மாட்டாங்க. ஆனால் நீ வந்து நான் வாங்கி தரேன் அப்படின்லாம் சொல்கிற பத்தியா, அதுக்கு தான். வேற எதுக்கு? எல்லாரும் இப்படி சொல்லிட மாட்டாங்க, எல்லாரும் இப்படி வாங்கி தந்துடவும் மாட்டாங்க கௌதம். ஏய், எல்லாரும் வாங்கி தர மாட்டாங்கன்னா இந்த கௌதம் அப்படி கிடையாது, சரியா? அதெல்லாம் நான் அவங்களே எனக்கு இன்னொரு அப்பா அம்மா மாதிரி, அப்பத்தான் மாதிரி. ஏன் நீ இப்போ சொன்ன பத்தியா, சரி நான் வேலைக்கு போயிருந்தா உங்களுக்கு வாங்கி தந்திருப்பேன் அப்படின்னு. இப்போ நீ போக முடியாத சூழ்நிலை யாரால? என்னால தானே. அப்போ உனக்கு பதிலாக யார் பண்ணணும்? நான் தானே பண்ணணும். இதில் என்ன இருக்கு? பண்ணிட்டா போச்சு. இதெல்லாம் போய் ப்ரெஸ்டீஜ் பார்த்துட்டு அப்படி இப்படி அதெல்லாம் வாங்கி தர முடியாது, பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பியா என்ன? அப்பேற்பட்ட ஆளெல்லாம் இந்த கௌதம் கிடையாது, புரிஞ்சுக்கோ, சரியா? திரும்பி தேங்க்ஸு அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. ம், சரி கௌதம். அம்மியில் தேங்காய் அரைச்சது துவைய அரைக்காம ஒன்றும் சரியாகலையே. எப்படி நகட்டி வீட்டுக்கு கொண்டுட்டு போகிறதுன்னு தெரியல. இங்கனே மழையில் காற்றுலையும் குப்பையிலையும் கிடக்கு, கழுவி கூட வைக்காம ஒரு மாதிரி கிடக்கு. நம்மோடு தூக்கிட்டு போயிட்டா கூட கழுவி வீட்டுக்குள்ளே பத்திரம் பண்ணி துவையில அரைச்சிக்கலாம், ஏதாவது தக்காளி வெங்காயம் அரைச்சிக்கலாம், தேங்காய் அரைச்சிக்கலாம், எது வேணாலும் அரைச்சிக்கிடலாம். இங்கே கிடந்து என்ன பண்ண போகுது? வீணாக தானே கிடக்குது. ஆனால் தூக்கிட்டு போகிறது தான் எப்படின்னு தெரியலையே. இன்னொரு ஆள் கைப்பிடிக்க வந்துச்சு அப்படின்னா எப்படியும் மெதுவாக நகர்த்தி அந்த நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். இந்த மனுஷனும் வண்டி எடுத்துகிட்டு வந்தார், இந்த வண்டியிலலாம் கல் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எப்படி நகட்டி கொண்டு போகிறோன்னு தெரில. இப்படி திருப்பி தள்ளிட்டு போயிடுவோமா? கரெக்டு. பிள்ளையில கூட்டி வந்திருக்கலாம் கூட, குழவைகளையாவது வீட்டு வந்துருப்பாளுவ. குழவைகளை எப்படி தூக்குவேன், அம்மி எப்படி தூக்குவேன்னு தெரில. ஆனால் அம்மியெல்லாம் இல்லாமல் அங்கே பொழப்பு ஓடவும் மாட்டுது, ஒரு வேலை செய்ய முடியல. இது இருந்தாலும் தான் அரைச்சி போட வைக்க நல்ல உதவியாக இருக்கும். இப்போ என்ன செய்ய? இதை எப்படி தூக்க? பவியை கூட்டிகிட்டு வந்திருக்கலாமோ? என்ன இப்படி வந்து பார்த்துட்டு நிற்கிறீங்க? என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க வீட்டில் அப்படின்னு வேக பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த பொழப்புக்கு நீங்கள்லாம் சி இப்படியெல்லாம் இருக்காதீங்க என்ன? ஏ அருவி, உனக்கு தான் பேச தெரியும்னு பேசாத என்ன? நான் என்னத்தை வேக பார்க்க வந்திருக்கேன். இங்கே பாரு, நான் இந்த அம்மிக்கல் இங்கே சும்மா கிடைக்கே, நான் எப்போவும் இதில் அரைப்பேன்னு உனக்கு தெரியும். சரி மெதுவாக நகட்டிட்டு நான் மூட்டு கொண்டுட்டு போனோன்னா அரைச்சிக்கிடலாமேன்னு வந்து பார்த்தேன், கிடக்குது. அதான் தூக்கிட்டு போகலாமேன்னு வந்து பார்த்துக்கிட்டு நிற்கிறேன். நீ என்னடான்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, நான் என்ன வேக பார்க்கவா வந்து நிற்கிறேன்? எனக்கு என்ன அது பொழப்பா, இல்லை அந்த பழக்கம்தான் எனக்கு இருக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, சரியா? எனக்கு அது தேவையும் இல்லை. நீங்கள் என்னத்தையோ பண்ணுங்க, நான் என்னத்துக்கு ஒட்டு கேட்க போகிறேன், பார்க்க போகிறேன். நான் இதை தூக்கிட்டு போகலான்னு தான் வந்தேன். உடனே அப்படியெல்லாம் சொல்லிடாத. எங்கே வந்து எதை தூக்க வந்திருக்கீங்க? எங்கே வந்து எதை தூக்கவா? அம்மிக்கெல்லாம் தூக்குறதுக்கு வந்திருக்கேன். எங்கே வந்தேன்னா வீட்டில் ஒரு பொருள் எடுக்கக்கூடாது சொல்லிட்டேன். இது அப்போதுலேருந்து கிடக்கிறது தானே, இது என்ன நீங்கள் தூக்க வரீங்க? உங்களுக்கு வேணும் அப்படின்னா புதுசாக வாங்கிக்கிடுங்க. இதெல்லாம் தூக்குறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், இதை தூக்க நான் விடவும் மாட்டேன். ஆமாம் சொல்லிட்டேன். ஏ அருவி, இப்படியெல்லாம் பேசாத. எதுக்கு தூக்க விட மாட்டேன்? சொல்லப்போனால் இதில் நீ அரைக்க கூட மாட்ட என்னைக்கும். நான் இதில் மீன் குழம்பு வச்சாலும் கறி குழம்பு வச்சாலும் எனக்கு கொஞ்சம் இதில் அரைச்சி போட்டால் தான் ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும். என்னமோ குழம்பும் நல்லா வச்ச மாதிரி இருக்கும். 2 நாளாக எங்கள் வீட்டில் ஒரு துவையில் அரைக்காமல் இதில் அரைக்காமல் ஒன்றும் சரியாக வரலை. சரி கிடக்குதே தூக்கிட்டு போகலானேன்னு வந்தேன். நீ யூஸ் பண்ணால் கூட பரவாயில்ல, நீயும் அப்படியே தான் போட்டு வச்சிருப்ப. அதுக்கு தூக்குறதுக்கு வந்தா நீ என்னமோ இப்படி பேசுற. இதை தூக்குறதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன், பார்த்துக்கிடுங்க. ஏ மல்லியா, என்ன இங்கே வந்து என்ன? ஒன்றும் இல்லைக்கா. நான் ஒன்றும் இல்லைக்கான்னு 2 பேரும் அப்புறம் கத்திக்கிட்டு இருக்கேன். என்ன கடின்ட்டு வந்தா ஒன்றும் இல்லைங்கிற. ஏக்கா உங்களுக்கே தெரியும், நான் அம்மியில் பொதுவாக நான் அப்பப்போ அரைச்சிக்கிடுவேன். 2-3 நாளாக அம்மியில் அரைக்காமல் ஒன்றுமோ போல் இருக்குது. துவையல்னா எங்களுக்கு பிடிக்கும், டெய்லி ஏதாவது ஒன்றா அரைப்போம். அதுதான் தூக்கிட்டு போகலாம் அகத்தின்னு சொல்லி வந்தக்கா. இவன் என்னமோ விட மாட்டேங்கிறா தூக்குறதுக்கு. ஏன் நான் இதை தூக்கிட்டு போகக்கூடாதா? ஏக்கா இவ அரைச்சாலும் பரவாயில்ல, அரைக்கவும் மாட்டாக்கா, அப்படியே தான் கிடக்கும். வெறுமனே அப்படியே கிடந்து அது என்னத்துக்கு ஆகுறது? தூக்கிட்டு போனோன்னா நாங்களாவது அரைச்சிக்கிட மாட்டோம். அதானே. ஏ அருவி, என்ன அவ சொல்றதுலேயும் ஒரு நியாயம் இருக்குதானடி? நீ இதில் அரைக்கவும் மாட்டா, செய்யவும் மாட்டா, அதுக்கு அரைக்க மாட்டே இல்லை. அப்போ அவள் எடுத்துகிட்டு போய் அரைக்கணும்னு பார்க்குறா.
எவளும் எடுத்துகிட்டு போவேனா, முதல்ல நவருங்கடி, நான் தள்ளிட்டு போயிடுறேன். 1000 தான் இருந்தாலும் இந்த வீட்டுக்கு மூத்தவன் நான் நினச்சிருந்தேன் அப்படின்னா அன்னைக்கே இதை நகர்த்திட்டு போயிருப்பேன். நான் அந்த வீட்டை விட்டு போகவே இல்லை. சரி போனால் போது, இவ்வளோ வச்சுக்கிறட்டுமே நான் ஒரு பக்கம் நினச்சா அடிச்சுட்டு அடக்குறியா, அரைக்காதவன் நீ தரமாட்டியான். என்னடி இது நியாயம்? ஏ மல்லியா, நான் நகர்த்திட்டு போகிறேன் நவரு. சரிக்கா, எடுத்துகிட்டு போங்க. யார் வேண்டான்னா, ஏதோ யாரோ நீங்களோ ஒரு ஆள் நான் ஒரு ஆள் யாரோ அரைச்சா சரி. வெறுமனைங்கன்னா சும்மாவே கிடக்கிறதுக்கு தூக்கிட்டு போய் யாராவது ஒரு ஆள் ஆளாளுக்கு அரைச்சிக்கிட்டோன்னா பரவாயில்ல தானேக்கா. சும்மா அப்படி கிடந்தா நல்லாவா இருக்கும்? அதுக்கு தான் சொல்கிறேன், நீ வச்சுக்கிற வேணா நான் ஒரு கடி நான் எடுத்து யாருக்கும் தர முடியாது. அதான் ஏன் தரமாட்ட? இந்த வீடு எனக்கு சொந்தமாயிடுச்சு, உங்கள் 2 பேர்த்துக்கும் பணம் வந்து சேரும். அப்போ இந்த வீட்டில் பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்து கிடக்கிற கல் இது அப்போ எனக்கு தானே உரிமை. அது எப்படி நான் உங்களுக்கு தருவேன்? அதெல்லாம் தர முடியாது. கிளம்புங்க. இங்கே பாரு அருவி, அந்த காலத்துலேருந்து கிடக்கிற கல் அது சரி, அதை யார் பாதுகாத்துட்டு வந்தது? இதுவே நான் அரைக்காமல் கொள்ளாமல் இருந்தேன்னா அந்த கல்லெல்லாம் எந்த மூலையில் கிடக்கும், இந்த மாதிரி பல மின்னிட்டு இருக்குன்னு பார்த்திய? இந்த காட்டு செடி ஏதாவது ஒரு மூலையில் கிடந்திருக்கும். அதை யாரும் சீண்ட கூட மாட்டாக. நானை கண்டு இதை கழுவி இதில் அரைச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு இதை கழுவி விட்டுக்கிட்டு பத்திரமா வச்சுருந்ததுனால இப்போ இருக்குது. அது தெரியுமா முதல்ல உனக்கு? இல்லைன்னா இதெல்லாம் எந்த காட்டுக்குள்ளே கிடக்குன்னு யாருக்கு தெரியும் சொல்லு? நீங்கள் என்ன வேணாலும் கதை விடுங்க, நான் தர முடியாது. இந்த வீட்டில் ஒரு இதுக்கு எறும்பு கூட எடுத்துகிட்டு போக விட மாட்டேன் உங்களை, புரியுதா? கிளம்புங்கன்னா கிளம்புங்க. தேவையில்லாமல் என் வீட்டில் வந்து நின்றுட்டு பிரச்சனை பண்ணாதீங்க. பாத்தியாடி மல்லிகா, எவ்வளோ தெனாவட்டுன்னு இவ விட்டு வீடாண்டி. கடைசியில் இவ கொடுக்குற 5 லட்சத்துக்கு மொத்த வீடையும் விடலாமாடி நம்ம? நினச்சி பாரு. லாஸ்ட்ல என் வீடு எந்திரிச்சு போங்கடிங்கிற மாதிரில பேசுகிறா இவ. ஆத்தி விவரமாக தாண்டி இருப்பா போல. ஏக்கா, ஒன்று நீங்கள் எடுத்துக்கிடுங்க, இல்லைன்னா கல்லை நான் எடுத்துக்கிறேன். எங்களை தேவையில்லாமல் நான் அழுக்கு பிடிக்க மழையிலையும் காற்றுலையும் மண்ணுலையும் ஏன்னா போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைக்கா. ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, இல்லைன்னா நான் எடுத்துக்கிறேன். இங்கே போடக்கூடாது இல்லையா? நீ தான் இதில் அரைச்சிக்கிடுவ, தூக்கு உன் வீட்டில் கொண்டாந்து நான் போட்டு வரேன். இவன் என்ன பண்ணுறன்னு நானும் பார்த்துப்பிடுவேன். இப்போ மட்டும் தூக்குடுங்க, பார்த்துக்கிடுங்க, அவ்வளோதான். பெரியவங்க மரியாதை கொடுக்க மாட்டேன், பார்த்துக்கிடுங்க. என் வீட்டுக்கார் வரட்டும், தூக்கக்கூடாது. அவர் வந்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கிடலாம். என்னக்கா அவர் பேசுகிறா இப்படி? சரி வரட்டும்க்கா, வரட்டும். அவன் வீட்டுக்கார் வரட்டும். ஏக்கா வா, நம்ம போவோம், பார்த்துக்கிடலாம். இவெல்லாம் நான் சரி, நானும் போனால் போது, வயசில் சின்னவன் நானும் விட்டு போகிறேன்க்கா. ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பார்த்துக்கிடலாம். நீ போக்க போவோம்.